நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலைச்சங்கிடாரியோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். நல்ல தரமான கிடாரிங்க. பல்லு வந்து 2 பல்லுங்க. நல்ல கரவத்திறன் வாய்ந்த கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கரவத்திறன் விலை, விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிடாரி ஜெர்சி டைப்பு தான். தலைச்சங்கிடாரி, 2 பல்லு, 9 மாத சினையாக இருக்கக்கூடிய கிடாரி. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் எடுத்துங்க. சொல்லித்தவர்களாத கிடாரி. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆண்மைன் யார் வேணாலும் பிடிக்கலாம், ஹேண்டில் பண்ணலாம். மடிக்கூச்சம் இல்லாத கிடாரின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. 2 வேளைக்கு கறவை ஒரு 10 to 12 லிட்டர் வரலையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். கிடாரி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்தளவுக்கு நல்லா தரமான கிடாரி. நல்லா ரோஸ் காம்பில் அருமையான காம்பு வழங்க கிடாரிக்கு. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். 2 பல்லுங்கனால நீங்கள் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலாம். ஒரு 5-6 ஈத்துக்கு நீங்கள் கண்டினியூஸாக மாட்டை மாற்ற தேவையில்ல. 2ஆயிரத்துலாம் மாடு உடஞ்சி கொடுத்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ரோஸ் காம்புங்க. ஒவ்வொரு காம்பும் நல்லா இடைவெளி விட்டு காம்புலாம் நல்ல காம்போலம்லாம் நல்லா அருமையான காம்போலம், நல்ல பால் தார அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல லட்சணமான மாடு, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு, நல்ல முக லட்சணமான கிடாரிங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். 2 பல்லு தலைச்சங்கிடாரி, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரி. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் எடுத்துங்க. ஒரு 12 லிட்டர் வரையும் கறவை திறன் கொண்ட கிடாரி அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிவிச்சுக்காடி. விற்பனை விலையை பொறுத்தவரையும் ரொம்பவே கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மாட்டுக்கடை தரப்புல தான் சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.